யூசுப் நபியின் கதை குர்ஆனில் சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தில் மிகவும் விரிவாகவும் அழகாகவும் கூறப்பட்டுள்ளது. இது குர்ஆனில் உள்ள மிக முக்கிய வரலாறுகளில் ஒன்றாகும். இந்த வரலாற்றின் முக்கிய அம்சங்கள் இங்கே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. யூசு நபியின் பிறப்பு மற்றும் இளமை பருவம். யூசுப் அலை அவர்கள் நபி யக்கூப் அலை அவர்களின் மகன்களில் ஒருவர். யக்கூப் நபிக்கு 12 மகன்கள் இருந்தனர். யக்கூப் நபி யூசுப் அலை மீதும் அவரது உடன் பிறந்த சகோதரர் பின்யாமின் மீதும் அதிக அன்பு வைத்திருந்தார். இதனால் மற்ற 10 சகோதரர்களுக்கு யூசுப் மீது பொறாமை ஏற்பட்டது. யூசுப்பின் கனவு. யூசுப் ஒரு நாள் ஒரு கனவு கண்டார். அதில் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவருக்கு சிரம் பணிவதைக் கண்டார். அவர் தனது கனவை தனது தந்தை யக்கூப் நபியிடம் கூறினார். யக்கூப் நபி, இது ஒரு பெரிய விஷயம், இதை உன் சகோதரர்களிடம் கூறாதே என்று அறிவுரை கூறினார். ஏனெனில் இதனால் அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க சதி செய்வார்கள் என்று அவர் அஞ்சினார். சகோதரர்களின் சதி. பொறாமையினால் கண்களை மறைத்த சகோதரர்கள் யூசுப்பை கொன்றுவிடவோ அல்லது எங்காவது தூரமான இடத்தில் கொண்டுபோய் விட்டுவிடவோ சதி திட்டம் தீட்டினர். அவர்கள் யூசுப்பை ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுவிட முடிவு செய்தனர். தங்களது தந்தையிடம் வேட்டையாடச் செல்வதாக கூறி யூசுப்பையும் உடன் அழைத்துச் சென்றனர். வழியில் யூசுப்பை ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை யூசுப்பின் சட்டையில் பூசி யூசுப்பை ஓநாய் சாப்பிட்டுவிட்டது என்று தங்கள் தந்தையிடம் வந்து பொய்யுரைத்தனர். கிணற்றிலிருந்து எகிப்துக்கு. சில நாட்களுக்குப் பிறகு அவ்வழியாகச் சென்ற ஒரு வணிக குழுவினர் கிணற்றிலிருந்து யூசுப்பை கண்டெடுத்து அவரை ஒரு அடிமையாக எகிப்தில் விற்றுவிட்டனர். எகிப்தின் அரண்மனையில் யூசுப்பை அரண்மனையின் பொருளாளரான அஜீஸ் என்பவர் விலைக்கு வாங்கினார். சோதனைகள். யூசுப் வளர்ந்து வாலிபனான பிறகு அஜீஸின் மனைவி யூசுப்பின் அழகினால் கவரப்பட்டு அவருக்கு தீங்கிழைக்க முயன்றார். ஆனால் யூசுப் இறைவனுக்கு அஞ்சி அவளது ஆசைகளை மறுத்து அங்கிருந்து ஓடினார். அவர் ஓடும்போது அவரது சட்டை பின்னால் கிழிந்தது. இதன் காரணமாக அஜீஸின் மனைவிதான் தவறு இழைத்தாள் என்பது நிரூபிக்கப்பட்டது. அஜீஸின் மனைவி தனது மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள யூசுப்பை சிறையில் அடைக்குமாறு வற்புறுத்தினார். யூசுப் நபியும் சிறைக்குச் சென்றார். சிறையில் யூசுப். சிறையில் இருந்தபோது யூசுப் தனது தெய்வீக ஞானத்தின் மூலம் கனவுகளுக்கு திறமையை பயன்படுத்தினார். அவருடன் சிறையில் இருந்த 2 இளைஞர்களின் கனவுகளுக்கு அவர் விளக்கம் கூறினார். ஒருவர் விடுதலையடைந்து அரசருக்கு பானம் பரிமாறுவார் என்றும் மற்றவர் தூக்கிலிடப்படுவார் என்றும் சரியாக கணித்தார். விடுதலையடைந்த இளைஞனிடம் அரசரிடம் தன்னை பற்றி கூறுமாறு யூசுப் கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த இளைஞன் மறந்துவிட்டான். அரசரின் கண். சில காலத்திற்குப் பிறகு எகிப்தின் அரசர் ஒரு விசித்திரமான கனவு கண்டார். அதில் 7 மெலிந்த பசுக்கள் 7 கொழுத்த பசுக்களை உண்பதாகவும் 7 காய்ந்த கதிர்கள் 7 பசுமையான கதிர்களை சுருக்கிவிடுவதாகவும் கண்டார். இந்த கனவுக்கு யாரும் விளக்கம் அளிக்க முடியாமல் தவித்தனர். அப்போது அந்த இளைஞன் யூசுப்பின் நினைவு வர அரசரிடம் யூசுப் பற்றி கூறினார். அரசர் யூசுப்பை சிறையிலிருந்து